ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இண்டிகேட் பண்ண மாதிரி ஆக்சுவலாக நமக்கு ஒரு டவுன் தான், ஒரு 65 பாயிண்ட் மேலே ஒரு கேப் டவுன் தான். ஸோ அந்த கேப் டவுன் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல்லேருந்தே நல்லாவே வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஎஸோட ஃபீச்சர்ஸ் நேற்றும் இறங்கி இருந்தது, அது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு வந்து முடிச்சாங்க. மார்னிங் வந்து ஏஷியா மார்க்கெட்ஸும் சரி, யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் சரி கீழே இறங்கிட்டு இருந்தது. ஸோ அதுதான் காரணம். கூடவே நம்மளுடைய ருப்பி வந்து ரொம்ப டெப்ரிஷியேஷன் ஆனதுனால தான் இந்த ஒரு ஃபாலும் இருந்தது. பட் என்ன தான் ஃபால் இருந்தாலும் இது ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ளே தான் இனிஷியலாக இருந்தது. 100-120 பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆனதுலேருந்தே வந்து 2 சைடு ப்ரீமியத்தை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 100+ பாயிண்ட் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக மார்க்கெட் வந்து விழுந்து ரொம்ப நேரம் வந்து கன்சாலிடேட் ஆச்சு. ஸோ 25,900 மார்க்கெட் வந்து முடியும் அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக அங்கே மேக்ஸ் பெயின் வச்சுருந்தது. பட் கடைசி ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டம் காட்டுச்சு மார்க்கெட் அப்படின்றது தான் சொல்லணும். அயன் ஃப்ளையில் அங்கிட்டு இல்லாமல் இங்கிட்டு இல்லாமல் ஒரு மூவ் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்ததுன்னு சொல்லலாம். சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக இதை பார்க்கும்போது மார்க்கெட் வீக்காக இருக்குது அப்படின்றதும் சொல்லலாம். இன்றைக்கி த்ரூ அவுட் டே யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து டவுனில் இருந்தது. நேற்று ஒரு 4-5% கிரிப்டோ மார்க்கெட்டும் விழுந்திருந்தது. அதில் 1% இப்போ வரைக்கும் ஏறி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி யூஎஸில் நிறைய டேட்டா, ரொம்ப முக்கியமான டேட்டா, நம்ம டைம் ஒரு 7-9 மணிக்குள்ளே நிறைய டேட்டா வர இருக்குது. அந்த டேட்டா எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாவாக இருக்குது. ஜாப் டேட்டாவாக இருக்கட்டும், இல்லைனா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஎம்ஐ டேட்டாவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வர இருக்குது. ஸோ கேலண்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டை அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணும் இனியோட ட்ரேடிங்க்கு அப்படின்னு நினைக்கிறேன் யூஎஸில். அண்ட் நிஃப்டியோட ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 261 நாளைக்கு. அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 524 பாயிண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து போதுங்க. இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா நாளையோட கேமுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வால்டிலிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்றது தான். எண்ட் ஆஃப் யூஓடியில் நம்ம பார்க்கும்போது 21 ஸ்டாக் வந்து லாங் சைடும், 165 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும் இருக்குது. அஃப்கோர்ஸ் நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி கண்டிப்பாக வந்து ஷார்ட்டில் தான் இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு அது அந்த இண்டெக்ஸ் ஒரு 0.65% விழுந்திருந்தாலும் ஓஏ ஹெவியாக வந்து ஏறி இருக்குது. ஸோ ஷார்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இது என்ன தான் இன்னையோட எக்ஸ்பைரி கேம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் ஷார்ட்டில் இருக்குங்க. ஸோ மார்க்கெட்டு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீசெண்ட் ஸ்விங் இருக்குல்ல, ஸோ மார்க்கெட் அதுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. 200 பாயிண்ட் வந்து ஏறுது, அகெயின் வந்து அதில் ஒரு பாதி பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து கரைச்சி விட்டுருது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு தான் அடிச்சிட்டு இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ சென்செக்ஸோட எக்ஸ்பைரி ஏன்னா வேலைக்கிழமை அதோடைய ஃபோக்கஸ் இருக்கும். 84,800 அட் த மணி வச்சுருக்கு. 10.6 அட் த மணி ஸ்கியூவு. ஓகேங்களா? அட் த மணியோடைய ஐவி மேலே, அதாவது பார்த்திங்கன்னா கீழே இறங்கினாலும் மேலே இறங்கினாலும் டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்டுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்த்திங்களா? இதுதான் ஸ்ட்ராடல் அந்த ரேஞ்சு. அந்த ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்கு பக்காவாக வந்து பிளான் போட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட் வந்து பயப்படாது மேலே கீழே ஒரு 500 பாயிண்ட்டுக்கு அப்படின்றது வந்து சொல்லிடுச்சு. நாளைக்கு சின்னதாக ஒரு வால்டிலிட்டி டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். மேலே கீழே ஒரு 500 பாயிண்ட்டுக்கான மூவ் வந்து தாராளமாக இருக்கலாம். இன்னையோடைய ஸ்கியூ பார்த்தாலும் டிகே நல்ல டிகே தான். 628 பாயிண்ட்லேருந்து 524, கிட்டத்தட்ட ஒரு 98 பாயிண்ட்டாக ஒரு நல்ல ஒரு டிகே வந்து மார்க்கெட்டில் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நாளைக்கு இன்னும் இது அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறையும். பட் அந்த குறையிற பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து மூவ் வந்து பார்க்கணும். அண்டு புட்கால் ரேஷியோ இது சென்செக்ஸோடைய விஷயம். ஸோ இன்றைக்கி அது ஒன்றுக்கு மேலெலாம் போகலைங்க. ஸோ டவுன், அதாவது மார்க்கெட்டை ஓப்பன் ஆனதுலேருந்தே அது வந்து ஒரு மாதிரி அதுவுமே கன்சாலிடேஷனில் தான் இருந்திருக்குது. 0.7 அந்த மாதிரி தான், 0.6 சம்திங், 0.7 சம்திங்கில் தான் இருந்தது. ஸோ நம்ம சேஞ்ச் இன் ஓயை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எண்ட் ஆஃப் இஓடியில் என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டில் அவங்க காலை இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணி அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேற்றுலாம் பார்த்திங்கன்னா நிஃப்டி தான் அப்படியே வந்து கவுந்துருக்கும். ஓகேங்களா? பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மேலே இருக்குது. இது க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா கால் ஓயை, ரெட் வந்து புட்டு ஓயை. ஸோ 1.23 crore வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து செல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மார்க்கெட் கீழே இறங்கும் வச்சுருக்காங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும். யூஎஸில் நியூஸ் இருக்கனால பார்க்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது கூட அழகாக வந்து காலை செல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு தைரியம் அப்படின்றது மார்க்கெட்டில் வந்து இதை பார்த்ததும் நம்ம புரிஞ்சுக்கணும். வேறு எதுவும் இல்லை. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தது. இப்போ ஒரு 15 பாயிண்ட் வந்து க்ரீனில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். அங்கே வந்து நியூஸஸ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நிறைய நியூஸஸ், இம்பார்ட்டண்டான நியூஸஸ் இருக்குது அப்படின்றதுனால ஒரு வால்டிலிட்டி வந்து
தாராளமாக வந்து இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். இதை பற்றின விஷயத்தை மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மாதிரி நிறைய சேனல் வந்து கண்டிப்பாக அந்த டெலிகிராமில் இருக்குது. நம்ம சைட்லேருந்து நம்ம எந்த ஒரு பணமும் வாங்குறதில்ல. ஸோ யாருக்கும் எந்த ட்ரேடும் நம்ம பண்ணுறதில்ல, கால்ஸ் கொடுக்குறதில்ல. தயவு செஞ்சு அந்த மாதிரி கொடுத்து யாரும் ஏமாற வேண்டாம் அப்படின்றது மட்டும் என் சைட்லேருந்து நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். எஸ் நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம், செக்லிஸ்ட்டில் இன்றைக்கி இந்தியாவுக்கு ஒரு 1.25% இறங்கியிருக்கு. மார்க்கெட்டில் இன்னுமே ஐவி வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக இது எக்ஸ்பைரி கேமுக்காக இன்றைக்கி மார்க்கெட்டும் இறங்கியிருக்கு, இந்தியா விக்ஸும் இறங்கியிருக்கு. எக்ஸ்பைரி கேமு, ஸோ இது ரொம்ப நாள்லாம் இருக்காது. ஸோ மார்க்கெட் ஒன்று ஏறணும், இல்லைனா இந்தியா விக்ஸ் ஏறணும். இந்தியா விக்ஸ் ஏறுற மாதிரிலாம் தெரில, மார்க்கெட்டும் அதே ரவுண்டுக்குள்ளே தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றதான் சொல்லணும். இன்றைக்கி இறங்கியிருக்கனால நாளைக்கு ஒரு சின்ன ஒரு க்ரீன் போனாலும் சொல்கிறது கிடையாது. நிஃப்டி ஸ்ட்ராடல் ஒரு 261 பாயிண்ட்டோ, சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் வந்து ஒரு 524 பாயிண்ட் இருக்குது. ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா வால்டலிட்டி அப்படின்றது தான் சொல்லணும். இப்போ நம்ம சென்செக்ஸில் பார்த்தோம் பார்த்திங்களா, மேலே ஒரு 500 பாயிண்ட்டுக்கும் கீழே ஒரு 500 பாயிண்ட்டுக்கும் ஐவி எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகலை அப்படின்றதுனால ஈஸியாக வந்து மார்க்கெட் வந்து வால்டலிட்டி ஆகுங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். ஸோ ஸ்கியூவை பொறுத்தவரை வால்டலிட்டி அப்படின்றதுனால ஜிக்ஸாக்காக மார்க்கெட் வந்து போகலாம் அப்படின்றதும் பதிவு பண்ணுறேன். அண்ட் டெக்னிக்கலாக இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு வீக்னஸை தான் ஷோ பண்ணியிருக்கு. டே லோ கிட்ட முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான். ஸோ நேற்று டே ஹை கிட்ட முடிஞ்சது, இன்றைக்கி டே லோ கிட்ட முடிஞ்சது. கண்டிப்பாக டே ட்ரேடர்ஸ் வந்து எடுக்கிற அந்த முடிவு தான். லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கோங்க. அந்த சைடு மார்க்கெட் உடையும் போது மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம். கூடவே இந்த பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணிங்க. அதை பிரேக் பண்ணும்போது கூட மார்க்கெட் ஒரு சைடு போக வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பார்க்க வேண்டிய விஷயம், ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும். ஃபியூச்சர்ஸில் நிஃப்டி இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, கண்டிப்பாக ஷார்ட் இருக்குது. அவங்க பார்கெயின் பண்ண ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டோட மதிப்பும் கொஞ்சம் இறங்கியிருக்கு. அண்ட் பிசிஆரும் நேற்று இருந்ததை விட நல்லாவே இறங்கியிருக்கு. மார்க்கெட்டில் நல்லதாக ஒரு விஷயம் வந்து சொல்கிறது கிடையாது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி அதே தான், மார்க்கெட் இறங்கியிருக்கு, கான்ட்ராக்டும் ஏறி இருக்குது, மார்க்கெட்டில் ஷார்ட் இருக்குது. இந்த ஒரு ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்லேயும் டிமாண்ட்லாம் கிடையாது, நல்லா விட்டு சப்ளை தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அண்ட் பிசிஆரும் நேற்று இருந்ததை விட இறங்கியிருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக மார்க்கெட் வீக்னஸ்ஸு. தென் மிட் கேப் நிஃப்டியும் மார்க்கெட் இறங்கியிருக்கு, கான்ட்ராக்டும் இறங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நேற்று முந்தானத்தில் லாங் இருந்தது, அது லாங் அன்வைண்டிங்காக பார்க்கணும். பட் அந்த லாங் அன்வைண்டிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கிளியராக நமக்கு தெரியாது. ஹெவியாக மார்க்கெட்டு இறங்கியிருக்கனால அதுலேயும் கொஞ்சம் வந்து ஷார்ட் கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்றது தான். இந்த ஃபியூச்சர் ரிசர்ச் பார்ட்டு பார்க்கும்போது நேற்று இருந்ததோட வேல்யூ கம்மியாக இருக்குது. அண்ட் இதோட பிசிஆரும் நேற்று இருந்ததை விட கம்மியாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வீக்னஸ் தான் இருக்குது அப்படின்றது இது கன்ஃபார்ம் பண்ணுது. குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் காலையிலேருந்தே கொஞ்சம் ரெட்டில் தான் இருந்துகிட்ருக்கு. லாஸ்ட்டாக ஒரு மணி நேரம் தான் கொஞ்சம் ரெக்கவர் காட்டியிருக்கு. இன்றைக்கி நியூஸ் வந்து நிறைய இருக்குது ஆஸ் டிஸ்கஸ்டு. ஸோ அந்த இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வரும்போது அங்கே மார்க்கெட்டில் ஃபர்தராக வந்து வால்டலிட்டி ட்ரிகர் பண்ணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்றது தான். ஸோ எக்ஸ்பைரி அவர் லாஸ்ட் அந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டும் இல்லாமல் 25,850 இல்லாமல் 25,900 இல்லாமல் 2 அயன் ஃப்ளையும் போட்டு இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் இதை புக் பண்ணும்போது அங்கிட்டு போகிறது, அதுக்கு புக் பண்ணும்போது இங்கிட்டு போகிறதுமான ஒரு கேம் தான் வந்து லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ உருப்படியாக ஒரே இடம் வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக கேம் இருந்தது. ஈவன் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மார்க்கெட் கரெக்டாக அந்த 850 கிட்ட தான் க்ளோஸ் ஆச்சு. 850க்கும் 60க்கும் நடுவில் நினைக்கிறேன். பட் நல்ல ஒரு பாயிண்ட் அயன் ஃப்ளை எல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா போட்டிருந்தது மட்டும் விஷயம் இல்லை, போட்டிருந்து வச்சுருக்கணும் அப்படின்றது தான். எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்னும் இந்த ஒரு ரீசெண்ட் அந்த ஸ்விங்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹை அண்ட் லோக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது, கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான். நாளையும் இந்த யூஎஸில் டேட்டா வர்றதுனால வால்டலிட்டி நம்ம மார்க்கெட்லேயும் அது தொத்திக்கும் இல்லைனா இருக்கும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ டோட்டலாக சம்மரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது அப்படின்றதுனால ஸோ கிளியராக வந்து நமக்கு தெரியாது. நியூட்ரல் மார்க்கெட்டில் பயம் பெருசாக இல்லை அப்படின்றது சொல்லிடலாம். ப்ரீமியமும் அண்ட் ஸ்கியூவும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு வால்டலிட்டி இருக்கும். ஏன்னா 2 நாள் இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட் தான், எந்த ஒரு எக்ஸ்பைரிக்கான கண்ட்ரோல்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றதுனால மார்க்கெட் ஒரு ஸ்விங் வந்து போகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தாராளமாக இருக்குது. ஸ்கியூவுக்கும் ஐவி அதனால தான் நல்ல ஒரு கேப் விட்டு விரிஞ்சு கிடக்கு. பார்க்கலாம், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வால்டலிட்டி மார்க்கெட்டில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது ஸ்லைட்டாக ஷார்ட் இருக்குது. அண்ட் பிசிஆர் பார்க்கும்போது கண்டிப்பாக வீக்னஸ் இருக்குது. எஃப்ஏ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஹெவியாக அவங்க ஷார்ட் கவர் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இந்த மாதிரி மேலே ஏறதும் கீழே இறங்குறது விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஸோ கீழே இறங்குறது ஈஸியாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க. மார்க்கெட் மேலே ஏறினா மட்டும்தான் அவங்க ஷார்ட் கவர் பண்ணுவாங்க அப்படின்றதுனால ஈஸியாக வீக்லி ஆப்ஷன்ஸில் அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இன்றைக்கெலாம் அதுதான் கேம், வேறு எதுவும் கிடையாது.
ருப்பியை தவிர வேறு எதுவுமே நெகட்டிவ் நியூஸ் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பட் மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ செக் பண்ணுங்கள். இது எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற விஷயம் தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.